வணக்கம். தர்மத்தின் மதிப்பு என்ன? ஒரு குடும்பம் காசிக்கு சென்று ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேயே தங்க நேரிடுகிறது. கால ஓட்டத்தில் அந்த குடும்ப தலைவி இறந்து விடுகிறார். தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தை கற்றுத்தருகிறார். மகளும் வளர்கிறாள். சில காலங்களில் தந்தையும் இறந்து விடுகிறார். பின்னர் அவளுக்கு, தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார், அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று ஒரு ஆசை தோன்றியது. எனவே அவள் பல ஊர்களிலிருந்து காசிக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலேயே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அறப்பணியை துவங்கினாள். இப்படியே அனைத்து செல்வங்களையும் தந்து தந்து ஒரு கட்டத்தில் வறுமை நிலையை அடைந்தாள். பின்னர் கடன் வாங்கி தர்மம் செய்ய துவங்கிறாள். கடன்களை திருப்பிக் கொடுக்கும் சக்தியை கொடு என்று மனமுருகி இறைவனை வேண்டி நிற்கிறாள். ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வந்து, மகளே, கவலையை விடு, இந்த காசி மாநகரத்திலே மிகப்பெரிய தனவான் ஒருவர் இருக்கிறார், அவரை சென்று பார், உனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்கிறார். அவளும் அங்கு சென்று தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி தயங்கி தயங்கி கூறி 5 லட்சம் கடன் கேட்கிறாள். அவரும், நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் வேண்டும், அதற்கு உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் எதுவுமில்லை என்று நீ கூறுகிறாய், எதை நம்பி நீ கேட்கின்ற அந்த பெரிய தொகையை நான் தர முடியும் என்று கேட்கிறார். அவளும், ஐயா, நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கடன் வாங்கி தர்மம் செய்துவிட்டேன், அடமானம் வைக்க என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறுகிறாள். மன்னித்துவிடு பெண்ணே, அடமானம் இல்லாமல் நான் எதுவும் தருவதற்கு இல்லை என்று செல்வந்தர் கூற, அந்த பெண் சற்று யோசித்துவிட்டு, ஐயா, உங்களுக்கே தெரியும், நானும் என் தந்தையும் ஆங்காங்கே பல்வேறு அறச்செயல்கள் செய்திருக்கிறோம் என்று. தங்களின் மாளிகை முன்பு இருக்கக்கூடிய ஊர் பொதுக்குளம் கூட அடியேன் கட்டியதுதான். இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள், ஏன் விலங்குகளும் இந்த நீரை பருகுகின்றன. இவையெல்லாம் புண்ணியம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இந்த திருக்குளத்திலே நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து யாரெல்லாம் நீர் பருகுகிறார்களோ அதனால் அடியேனுக்கு வரக்கூடிய புண்ணிய பலன் முழுவதையும் உங்களிடம் அடகு வைக்கிறேன். 5 லட்சத்திற்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்களிடம் வந்து சேருகிறதோ அப்பொழுது அடியேன் தங்களிடம் பட்ட கடன் தீர்ந்ததாக வைத்துக் கொள்ளலாமா? அல்லது அதனையும் தாண்டி நான் தர வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்று கூறுகிறாள்.